ஹாய் டூட்ஸ், நம்ம இன்னைக்கு திரும்ப எங்கே வந்திருக்கோம்னா, இன்னைக்கு தான் காலையில் ரீச் ஆனோமா. திரும்ப இன்னைக்கு வந்து இங்கேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். அது நிலாவூர் சூசைட் பாயிண்ட்னு ஏதோ சொல்கிறாங்க. அங்கே நம்ம போய் பார்த்துக்கிறோம். அது காலையில் நம்ம வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ஈவினிங் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரும்போது கூகுளில் ரெண்டு வழி காட்டுச்சுங்க. அது எப்படி சொல்கிறது, அதில் ஷார்ட்கட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், அது இன்னொன்று வழி காட்டுறது 7. ஓகேங்களா? சரி நம்ம என்ன பண்ணுவோம், 5 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம், சீக்கிரமாக போயிடலான்னு வந்தேங்க. அது ஒரு கிராமத்தில் கூட்டம் வருது. ரோடெல்லாம் சும்மா காட்ட மோட்டுன்னு இருக்குது. வண்டி ஏறதுக்கே கஷ்டப்பட்டுச்சுங்க. கல்லா ஜல்லியாக ஸ்லிப் ஆகினு ஸ்லோப்பாக இருந்தது. வரதுன்னா மெயின் ரோட்டில் வந்துடுங்க. அதுதான் நான் அந்த வீடியோ எடுக்கல, ஆனால் ஃபுல்லாகவே இதுதான். ஐயோ, வண்டி கஷ்டப்படுதுங்க நம்ம வண்டி ஏற. பாருங்க, நம்மளே எப்படி மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். எப்படிமாச்சு? இது பார்க்கிங் பிளேஸ். இது நாங்கிட்ட கேட்கலாம். அண்ட் பைக் இங்கே வச்சுட்டு போகலாமா? ஓகே, நம்ம வண்டி இங்கே வச்சுட்டு போகலாமா? புரியல. ஓகே பாட்டி, நம்ம வண்டி இங்கே நிறுத்திடலாமா? நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, மேலே எப்படி இருக்கும் ஆண்டி? நல்லதா இருக்குப்பா, பார்க்கறதுக்கு வியூ பூரா தெரியும். கீழே பூரா தெரியும். ஆனாண்ட ஊர் தெரியும். அது இப்போ வந்து இப்போ போனால் நல்லா இருக்குமா, இல்லை ஈவினிங் இருந்தா? இப்போ போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து மலையிலேருந்து எடுத்து அழிச்சதா? இது என்னது? கடுக்கா. ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து மலையிலேயே வர்றது. கோதுமையா? சாமரிசி, மாப்பிளை சம்பா. இதெல்லாம் மலையிலேயே வரது. இது ரெண்டு தான் வாங்குறோம்பா. இருக்குது. ஓகே ஓகே, நாங்கள் சென்னை. ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும் பாட்டி? மேலே 10 நிமிஷமா? ஓகே, சரி போயிட்டு வரேன் பாட்டி. ஆளுக்கு 50 ரூபாவா? ஓகே பாட்டி. வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரோம். திரும்ப வரும்போது டயர்ட் ஆகிடும், அப்போ வாங்கி சாப்பிட்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மேலே போனோம். நிலாவூருக்கு எப்படி போகிறதுன்னு பாருங்க. நிலாவூர் இல்லை, நிலாவூர். நம்மளுக்கு எல்லானே வருது வாயில். மலை ஏறவே அப்படியே ஃபுல்லாக செங்குத்தாக இருக்கு. இந்த ஃபெப் மந்த்து கூட பரவாயில்ல, மார்ச் ஏப்ரலில் வந்துடாதீங்க, கண்டிப்பாக வெந்துருவீங்க. இப்போ டைம் 3 மணி. ஃப்ரண்ட்லலாம் ஜில்லுன்னு இருக்குது, பேக் சைடில் சன்லைட்டு முதலையே பள்ளீர்னு அடிக்குது. ஓகே, ஆனால் நம்ம சென்னையில் இருக்கிற வெதரோட இங்கே பரவாயில்ல. மேலே பர் பர்சனுக்கு 50 ருபீஸா. வியூ எப்படி இருக்கும்னு தெரியல, போய் பார்க்கலாம். இவருக்கு எப்பவுமே இந்த ஃபோன் பண்ணுறது, அப்புறம் வந்து சாப்பிட்றது, தூக்கம். இந்த தூக்கம் தான் என்னது கர்மனே தெரியல. நான் வண்டி ஓட்டிட்டு வந்து
சாப்பாடு வாங்கிட்டு வரதுலேருந்து எல்லாம் நான் பார்க்குறேன். இந்த வியூஸ் கூட எங்கெங்க வியூ பாயிண்ட் இருக்குன்னு பார்க்குறது கூட நான் தான். ஆனால் அவன் சாப்பிட்றது தூங்குறது இதுதான் வேலை. ஓகே, நம்ம நிலாவூர் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்கள், நிலாவூர் வியூ பாயிண்ட். வாங்க. டிக்கெட் எடுக்கணுமா? கேஷ் இல்லையா? ஒன்லி ஜிபே மட்டும்தானா? ஓகே. ஓகே கைஸ், நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் தெரியுதா? பர்சனுக்கு 50 ருபீஸ். நாங்கள் 2 பேர் வந்ததுனால 100 ரூபா. இந்த பேக்கெட் வச்சுக்கோம். தெரியுதுங்களா? பக்கத்தில் பாருங்கள், சூப்பராக இருக்கிற ஒரு மலை. அருண், இது முடிச்சுட்டு அங்கே ஏறலாமா? ஏறுவோண்டா, வண்டி ரூட்டு இருக்குடா, பாதி தூரம் வண்டியில் போயிடலாம். நம்ம அங்கேயும் போகலாம், அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்க்கலாம். யாராவது போயிருக்காங்களா அந்த இதில்? பட் நம்ம போகலாம். ஒரு இளநீர் 2 பேரும் குடிச்சிட்டு வெளியில் வந்தாலே நான்வெஜ்னால பாடி டெம்பரேச்சர் ஓவர் ஆகிடுச்சு, பாடி ஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு டயர்டானா உக்காரத்துக்கு ப்ளேஸ் அது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 2 பில்லர் தான். நம்மளுக்கு மலையேறதுனால மூச்சு அதிகமாக வாங்குது. அங்கே ஒரு இது டென்ட் மாதிரி இருக்குது, அங்கேருந்து நம்ம எல்லாமே சுற்றி பார்க்கலாம் போல். போவோமா? இங்கேயும் பாருங்கள், இங்கே எதுக்கு வச்சுருக்கோம்? இங்கே ஏதாவது மரம் இருக்கா இல்லையா? ஓப்பன் பிளேஸில் வெந்து வெயிலில் சாவிடான்ட்டா உக்காந்தாலே டிக்கி சுடும், அதில் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும். இதுதான் வேவாம். அதுக்கப்புறம் அண்ணாண்ட சைடு வந்து எக்ஸிட்டான். 50 ருபீஸ் வாங்கினாங்க. அதுக்கு வர்த்தானு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ஊரில் வாவ், குட்டி குட்டியாக வீடெலாம் தெரியுதுங்க. டூட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? இந்த ஊர் மலை பக்கத்தில், மலை, லேக்கு. அங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி வீடுங்கள்லாம் பாருங்கள், கூட்டமாக எத்தனை பேர் மக்கள் இருப்பாங்க அதில். அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க. மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது போல். இன்னும் மேலே ஏறும். இதுதான் வியூ பார்க்குறதுக்கு ஹைட்டா இல்லை இன்னும் இருக்கான்னு தெரியல. 50 ருபீஸ்க்கு இது வேல்யூபான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். யூடியூபர் அக்கா ஃபுல்லாக మావాడు యూట్యూబర్ நம்ம கேமரா తెచ్చి ஃபோன் தான்டா வந்திருக்கோம். நம்ம அங்கே வந்தோம்ல, அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க தெரியுறாங்களா உங்களுக்கு? நம்ம வந்த வழி அங்கே பாருங்க, கல்குவாரிலாம் உடச்சி வச்சிருக்காங்க. இந்த மலைலாம் அடித்து நொறுக்கி வச்சிருக்காங்க. நம்ம என்ன போவோம். அங்கே பாருங்க, பிளாக் ஓனா. உங்கள் ஐயோ, பிளாக் ஓனா கிடையாது அது. எங்கள் கேமராவில் எங்கே தெரியுது? பார்த்துட்டேன்.
பிளாக் ஓனா தெரியுதுங்களா அவங்களுக்கு? மலை ஓனாவா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எதுக்கிட்டேயும் நம்ம கடி வாங்கக்கூடாது. அவர் வேலையிலேயே ஏதோ கடி வாங்கி உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிருக்கு. அப்போ ஸோ நம்ம இந்த மலையில் இருக்கிற பூச்சிங்களுக்கெலாம் கடி வாங்கினா இன்னும் ஆகும்னே தெரியாது. இன்னும் நடந்து தூரம் போவோம். இது 50 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. முழுசாக நம்ம பார்க்கல. அப்படி வர்த்து இல்லையோ மக்களுடைய கவர்மெண்ட் நம்மளைய நல்லா ஏமாத்துறாங்க. இதுல டேக்ஸ்லாம் பிடிக்கிறாங்க போல. இந்த டிக்கெட்டு நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். அங்கே ஒரு டைம் மாதிரி இருக்குது. அங்கே இதை பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அது ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்மெட்டில் மொபைல் ஹோல்டர் போட்டு நம்ம பேசியிருக்கோம். அதனால தான் நம்மளோட உருவம் நம்மளுக்கே தெரியுது மக்களே. ஆனால் ஏறுறதுக்கு பின்னாடி ஃபன் பண்ணிட்டு வராப்ப நம்ம பக்கம் முன்னாடி அவங்க ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்ப்போம். மக்களே உண்மையாக இந்த பாயிண்ட்டு சும்மா அசத்தலாக இருக்குது. எட்ஜில் மட்டும் போகக்கூடாது அருண், எட்ஜில் போயிடாத பா. மக்களே காற்றும் சூப்பராக அடிக்குது, சூப்பராக இருக்கு மலை. பாருங்க, அந்த மலையிலையும் ஒரு வீடு, ஒரு ஊரே குடியிருக்கு மலையில். சூப்பராக இருக்கு. ஆனால் அது என்னதுன்னு தெரியல, செம்ம சூப்பராக இருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம எஜ்ஜிலலாம் போய் நின்ட்டோன்னா சுபாஷே தான். நம்ம அருண் அப்படியே மேலே இன்னொரு கல்லை போட்டு நம்மளை கொண்டுட்டு போயிடுவோம். அவ்வளோதான், முடிச்சிருவாங்க. நல்லா இருக்கு, குட்டி குட்டியாக வீடு தனியாக. சென்னையில் டிராஃபிக்கில் மாட்டின்னு அங்கெல்லாம் நிம்மதியே இல்லாமல் டிராஃபிக்கில் மாட்டின்னு சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தனித்தனியாக அழகாக வீடு இருக்குது. அங்கே ஒரு கோயில் எல்லாமே இருக்குது. மலை அங்கே பாரு அருணே, கேமராவில் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. அந்த மலைக்கு நடுவில் ஏதோ வெள்ளை கலராக ஏதோ ஊரா ஏதோ கோயிலான்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஏலகிரி இன்னும் பனிமூட்டம் மாதிரி இருக்குது எங்களுக்கெல்லாம். சாயந்தரம் 4-5 గంటలకు వస్తే இன்னும் சூப்பராக இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்ககிட்ட டைம் இல்லை. அதனால தான் அருண் வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாங்க. இல்லைனா நம்ம சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்துட்டு நம்மளோட ரூம் செக் அவுட் வந்து 12:40க்குனா கரெக்டாக 12:40க்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அருண் வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் சீக்கிரமாக மூவ் ஆகிற காரணம். அதனால் ஓகே ஒரு 3 மணிக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம். அந்த எட்ஜில் போய் பார்க்கலாமா நம்ம நேரம் எப்படி இருக்குன்ட்டு. இடம் கையாலே போகும்போது தடங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா மழை இதெல்லாம் ஊந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க தான். இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, டேஞ்சர், நம்மளோட ஓன் ரிஸ்க். நான் ஆல்ரெடி ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா, பல அடிகள் எல்லாம் வாங்கியாச்சு. நம்மளாம் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆமாம்,
ஓகே, நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த வியூ பாயிண்ட் செம்ம வருத்துங்க. 50 ரூபாய்க்கு இந்த வியூ பாயிண்ட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபுல்லாக மலை, நடுவில் வீடு கூட அவ்வளோ எதுவுமே இல்லை. அந்த கார்னரில் ஒரு வீடு எல்லாம் இருந்தது. பார்த்துங்க, கொஞ்சம் இது டிசைன் பண்ணுறாங்க பார்க் மாதிரி. ஓகே, டெவலப் பண்ணுறாங்க. போன வாட்டி நாங்கள் வந்தோம் லாஸ்ட் டைம், அப்போல்லாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஓன் ரிஸ்க் இருந்தால் ஏறுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதி தூரம் வந்துட்டு போயிடும். அங்கே ஒரு பாறை மேலே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க மேலே போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேன்னு வந்தோம். ஓகே, அவனுக்கு வந்து வேறு வேலை இல்லை. நம்ம அங்கே பாரு ரீத்துங்களா, நம்ம வண்டி இங்கேருந்து தெரியுது ரெட்ட இல்லை, அதுதான் நம்ம வண்டி. அங்கே ஒரு மரம் அழகாக இருக்கு. ஆமாம், அருண் கிட்ட கொடுத்தா அருண் கேமரா மூலமாக பறப்பான். ஜூமிங்கில் 10x ஜூமிங்கில் போய் நிற்பான். அவ்வளோதான், 50 ரூபாய்க்கு ஏதோ முடிஞ்சிச்சு. நம்ம டிக்கெட் வாங்கின பிளேஸ் அதோ அங்கே தான். இப்போ இப்படியே இறங்கி அப்படி போனால் 50 ரூபா காலி. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்னொரு ప్లేస్కి போகிறோம். இன்னொரு ప్లేస్కి போகிறோம். அங்கே கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரி எப்படின்னு தெரியல. அது பிரிட்ஜா கல்குவாரியான்னு தெரியல. அங்கெல்லாம் மலை. இப்போ அங்கே போகலாமா அருண்? அங்கே பாடுறா, குழி தோண்டி கல்குவாரியான்னு தெரியல. குழி தோண்டி இருக்காங்க தெரியுதா? அங்கேயே ஒரு பக்கத்தில் வீடு, அங்கேயும் போய் பார்ப்போமா? கீழே இறங்கி போகலாம். வயசு பையன் மாதிரியா பண்ணுறான் உண்மையா? ஆ, மாமாவுக்கு உங்கள் மாமா காட்டணுமா? ஓகே காய்ஸ், திரும்பவும் வந்து அவர் ஏலகிரியை வந்து வீடியோ கால்லேயே மொத்தமாக வந்து ஷூட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கெலாம் காட்டிடுறாங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஏன் இந்த நிலவூர் வியூ பாயிண்ட் வந்து இதோட க்ளோஸ்ட். அங்கே தான் நம்ம டிக்கெட் எடுத்தோம். அங்கே நடக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே தான் இந்த ஒரு குடான் மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம வந்தோம். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போனால் நம்ம அங்கே வண்டி, அங்கே தான் பார்க்கிங்கு. நம்ம அங்கே வரைக்கும் ஊர் வரைக்கும் வந்துடுவோம். அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறணும். கொஞ்சம் தூரம், ஒரு 3 நிமிஷம் நடந்தால் டிக்கெட் கவுண்டர் வந்துடும். டிக்கெட் கவுண்டர் தான் 3 வியூ பாயிண்ட் இருக்குது இப்போதைக்கு. அந்த 3 வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது போனால் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.